அவுதுபில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மா என்று சொல்கிறதனுடைய கருத்து என்ன? அதை நாங்கள் சாதாரணமாக தமிழில் அதை மொழிபெயர்க்கின்ற நேரத்தில் அருள் என்ற அந்த கருத்தில் மொழிபெயர்ப்போம். அந்த மொழிபெயர்ப்பு பெரும்பாலும் சரியான ஒரு மொழிபெயர்ப்பு என்று தான் சொல்ல முடியும். ஆனாலும் அதனுடைய அந்த உள்ளார்ந்த பொருள் எப்படி வருகிறது என்று சொல்கின்ற அந்த கருத்தை நாங்கள் விளங்கி கொள்வது மிச்சம் முக்கியம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். பொதுவாக இந்த ரஹ்மா என்ற சொல்லுக்கான விளக்கம் என்ன என்று சொல்லி பேசிய அறிஞர்கள், அதனுடைய மொழியில் அந்த சொல் 3 கருத்துக்களை உள்ளடக்கின அல்லது 3 சொற்களில் உள்ளடக்கின ஒரு கருத்தை தரும் என்று சொல்லுவார். அதாவது அரபு மொழியில் வரக்கூடிய இந்த 3 சொற்களும் ரெக்கா என்ற சொல், 2வது ரஃபா என்ற சொல், 3வது லாத்துஃப் என்ற சொல். இந்த 3 கருத்துக்களையும் அது உள்ளடக்கின ஒரு பிரயோகம்தான் இந்த ரஹ்மா என்று சொல்கிறது. இந்த 3 கருத்துக்களுக்கும் உண்மையிலே அந்த பெரிய வேறுபாடு இல்லை. அதை தமிழில் நாங்கள் பார்க்குற நேரத்தில் எங்களுக்கு அதோட உள்ளார்ந்த அந்த வேறுபாடுகள் பெரிய அளவுக்கு வித்தியாசப்படுற மாதிரி விளங்காது. இப்போ உதாரணமாக ரெக்கா என்ற சொல்லுக்கு மிக பொருத்தமான தமிழ் சொல்லாக நான் காண்றேன் அந்த கனிவு என்ற அந்த சொல். 2வது ரஃபா என்று சொல்கிறது இரக்கம். அத்துஃப் என்ற சொல் ஒரு பரிவு காட்டுதல் என்று சொல்கிறேன். அப்போ அந்த கனிவு, இரக்கம், பரிவு என்று சொல்கின்ற அந்த கருத்துக்களை தான் மொழியில் இந்த ரஹ்மா என்ற சொல் குறிக்கிறது. பரிபாஷையில் இதனுடைய கருத்து என்ன? இமாம் ராகிப் அல் இஸ்ஃபஹானி அவர் இதை விளங்கப்படுத்துகிற நேரத்தில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்வார். என்னென்னா, அவர் முதலாவது சொல்வார் என்னென்றால், இந்த ரஹ்மா என்று சொல்கிறது அது ஒரு உளநிலை. அந்த உளநிலை எப்படி இருக்கும் என்றால், ஏற்கனவே நாங்கள் சொன்ன அந்த 3 பண்புகளையும் உள்ளடக்கினதாக அந்த உளநிலை காணப்படும். அதான் நாங்கள் சொன்ன அந்த கனிவு, இரக்கம், பரிவு என்று சொல்கின்ற அந்த பண்புகளை உள்ளடக்கிய ஒரு உளநிலை தான் இந்த ரஹ்மா என்று சொல்கிறது. ஆனால் அதனோடு மட்டும் அது நிற்காது. அந்த உளநிலை எங்களுக்கு வழங்குகின்ற அந்த மோட்டிவ் என்ன, எங்களுக்கு வழங்குகின்ற தூண்டுதல் என்ன என்றால், அடுத்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அடுத்தவர்களுக்கு பயனை நாங்கள் கொடுக்கணும், அவங்களுக்கு ஏற்பட முடியுமான தீங்குகளிலிருந்து அவங்கள பாதுகாக்கணும் என்று சொல்கின்ற அந்த விளைவை தரக்கூடியதாகவும் அந்த உளநிலை காணப்படும். அப்போ உள்ளத்தில் அந்த இரக்க சுபாவம், பரிவு, கனிவு, அந்த சுபாவம் அது மட்டும் இருக்கின்ற நிலைமையே ரஹ்மான்னு சொல்லலை. அதனுடைய ஒரு பிரதிபலிப்பும் இருக்க வேண்டும். என்ன அந்த பிரதிபலிப்பு? அப்போ அது நாங்கள் அடுத்தாக்களுக்கு ஒரு நலனை நாங்கள் செய்கின்றோம், அடுத்தவர்களுக்கு ஒரு பிரயோசனத்தை நாங்கள் வழங்குகின்றோம், அடுத்தவர்களுக்கு ஏற்பட முடியுமான தீங்குகளை விட்டு அவங்கள பாதுகாக்கின்றோம். அப்போ இந்த வகையான ஒரு அம்சத்தை தான் நாங்கள் இந்த ரஹ்மா என்ற சொல்லினூடாக விளங்கப்படுத்துவோம். இது இமாம் ராகிப் அல் இஸ்ஃபஹானி அதை விளங்கப்படுத்துகிற நேரத்தில் அவர் சொன்ன விஷயம். இதில் இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணுவார் இமாம் இப்னுல் கைம். அவர் சொல்லுவார் என்னென்னா, நாங்கள் அடுத்தவர்களுக்கு ஒரு நலனை செய்தல் அல்லது பிரயோசனத்தை வழங்குதல் என்று சொல்கின்ற நேரத்தில் சில சமயங்களில் நாங்கள் யாருக்கு அதை கொடுக்குறோமோ அவங்களுக்கு அது விருப்பம் இல்லாமல் கொடுக்கலாம், ஆனாலும் நாங்கள் அதை கொடுக்கின்றோம். அப்போ இந்த ரஹ்மா என்று சொல்கிறது அத்தகையது தான். அதாவது இப்போ அவர் சொல்கிற ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு அவர் செய்கின்ற தவறுகளுக்காக அவரை கண்டிக்கிறதோ அல்லது அவருக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறதோ, இது ரஹ்மாவுக்கு அப்பாற்பட்ட ஒரு செயலா? கண்டிப்பாக இல்லை. இது தந்தையினுடைய ரஹ்மா தான். தந்தை ஏன் கண்டிக்கிறார், ஏன் தண்டனை வழங்குகிறார் என்றால் அவருக்கு ஒரு நன்மை பயக்கிறதற்கு தான். உண்மையிலே அந்த தண்டனையோ அல்லது கண்டனத்தின் ஊடாக என்ன எதிர்பார்க்கப்படுகிறது? அவருடைய செயல்கள் சீரமைக்கப்படணும் என்று சொல்கிறது தான். அவருடைய அந்த தவறான மனப்பதிவுகள் இருந்து அது இல்லாமல் ஆக்கப்படணும் என்று சொல்கிறது தான் நோக்கம்.
ஆனால் அந்த விஷயத்தை, அந்த கண்டனத்தையோ அல்லது தண்டனையோ அந்த பிள்ளைக்கு விருப்பமானதாக கண்டிப்பாக இருக்காது. அப்போ ரஹ்மா என்று சொல்கிறதற்குள்ளால் இதுவும் உள்ளடங்கும். அப்போ நாங்கள் கொடுக்கின்ற நலன், நாங்கள் கொடுக்கின்ற பயன் என்று சொல்கிறது, அது அடுத்தவர்கள் விரும்பாததாக இருந்தாலும் அதை நாங்கள் கொடுப்பதனூடாக உண்மையிலே அவர்கள் பயனடைகிறார்கள், உண்மையிலே அங்கே ஒரு பெரிய நலன் நடக்கிறது என்று சொல்லியிருந்தால் அது ரஹ்மா என்று சொல்லி இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மகுல்லா அவர்கள் அந்த ரஹ்மா என்ற கருத்தை இமாம் ராகிப் இஸ்பஹானியுடைய கருத்தை விடவும் இன்னும் கொஞ்சம் விசாலப்படுத்தி அதை விளங்கப்படுத்துகிறார். அப்போ இது அந்த ரஹ்மா என்று சொல்கின்ற அந்த கருத்துக்கு இமாம்கள் சொன்ன விளக்கம். இந்த விளக்கத்தோடு இன்னொரு இடத்தை நோக்கி நான் போகிறேன். என்னென்னா, நான் அண்மையில் வாசித்த ஒரு ஆர்டிக்கல், உண்மையிலே அந்த ஆர்டிக்கல் எனக்கு மிச்சம் என்னை கவர்ந்த ஒரு ஆர்டிக்கல். அதாவது ரஹ்மா என்று சொல்கின்ற அந்த சொல் குர்ஆனில் எப்படி பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது, குர்ஆன் ரஹ்மா என்ற சொல்லை எப்படி என்னென்ன கருத்துக்களிலெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறது என்று சொல்கிற விஷயம் அதில் விளங்கப்படுத்தப்படுகிறது. கிட்டத்தட்ட குர்ஆனில் ரஹ்மா என்ற சொல் 268 தடவைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அதில் 254 தடவைகள் அது பேர் சொல்லாக பயன்படுத்தப்படுகின்றது, 14 தடவைகள் வினை சொல்லாக பயன்படுத்தப்படுகின்றது. நாங்கள் மொத்தமாக எல்லாத்தையும் தொகுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 12 வகையான கருத்துக்களில் ரஹ்மான் சொல் பயன்படுத்தப்படுகின்றது என்று சொல்லி அந்த ஆர்டிக்கலில் அவர் குறிப்பிடுவார். நான் அதை சுருக்கமாக்கி இங்கே அடையாளப்படுத்துகிறேன் என்றால், அது நாங்கள் இந்த கருத்தை இன்னும் விசாலமாக விளங்கி கொள்வதற்கு எங்களுக்கு மிச்சம் ஹெல்ப் பண்ணும். அது முதலாவது ரஹ்மா என்ற சொல் ஒரு அல்லாவினுடைய ஒரு பண்பாக அது விளங்கப்படுத்தப்படுகிறது. நாங்கள் சிஃபத்துல்லா என்று சொல்லுவோமே, அல்லாவினுடைய பண்புகள் சிஃபா என்று சொல்கிறோம். இப்போ உதாரணமாக குர்ஆனில் வரக்கூடிய இந்த குர்ஆன் வசனம், ஒரப்புக்கல் கனி துர் ரஹ்மா, உங்களுடைய இரட்சகன் எந்த மனிதர்களுடைய எந்த தேவையும் இல்லாதவன், துர் ரஹ்மா ரஹ்மாவை உடையவன் என்று சொல்லி அந்த வசனத்தில் வருகிறது. அப்போ அந்த ரஹ்மாவை உடையவன் என்று சொல்கிற நேரத்தில் அந்த ரஹ்மா அல்லாவினுடைய ஒரு பண்பாக இந்த வசனம் அடையாளப்படுத்துகிறது. அது முதலாவது. ரெண்டாவது, ரஹ்மா என்ற சொல் சுவர்க்கம் என்ற கருத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் வரக்கூடிய இந்த வசனம், உலாயிக யர்ஜூன ரஹ்மத்துல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மாவை எதிர்பார்க்கிறார்கள் என்று சொன்னது. இங்கே ரஹ்மா என்று சொல்கிறது இந்த வசனத்தில் சுவர்க்கத்தை தான் நேரடியாக குறிக்கிறது. அடுத்து பாருங்கள், நுபுவா நபித்துவம், இதை குறிக்கிறதுக்கு இந்த ரஹ்மா என்ற சொல் பயன்படுத்தப்படுகின்றது. குர்ஆனில் வருகிறது, வல்லாஹு யஹ்தஸ்ஸு பிரஹ்மதிஹி மய்யஷா, அல்லாஹு தஆலா தான் விரும்புகின்றவர்களுக்கு அல்லது தான் நாடுகின்றவர்களுக்கு அவனுடைய ரஹ்மத்தை பிரத்யேகமாக வழங்குகின்றான் என்று இந்த வசனம் வருகிறது. அப்போ இந்த இடத்துல ரஹ்மா என்று சொல்கிறேன், ஏன்னா அது பிரத்யேகமாக வழங்கப்படுகின்ற ஒரு விஷயம். அதுவும் அல்லாஹ் தான் திட்டமிடுகின்ற, அவன் தெரிவு செய்கின்றவர்களுக்கு மட்டும் கொடுக்கின்ற ஒரு விஷயம். அப்போ அது அந்த நுபுவா நபித்துவம் என்று சொல்கின்ற அந்த கருத்தை குறிப்பதாகத்தான் இமாம்கள் சொல்லுவார்கள். அடுத்த நாலாவது, குர்ஆன் என்ற கருத்தில் ரஹ்மான் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் வருகிறது, குல் பிஃபதுலில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அப்போ இந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ்வினுடைய சிறப்பினூடாகவும் ரஹ்மத்தினூடாகவும், ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, இதனால தான் அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். அப்போ அல்லாஹ்வினுடைய அந்த சிறப்பும் அல்லாஹ்வினுடைய அந்த ரஹ்மா என்று இந்த இடத்துல சொன்னது அல் குர்ஆனை குறிப்பதாகத்தான் இமாம்கள் விளங்கப்படுத்துவார்கள். அப்போ ரஹ்மா என்ற சொல் அல் குர்ஆன் என்ற கருத்திலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது மலை, இந்த பெய்கிற மலை, அந்த கருத்தில் குர்ஆன் வருகிறது, வஹுவல்லதி யுர்சிலு ரியாஹ புஷ்ரன் பைன யதை ரஹ்மதிஹி. அல்லாஹு தஆலா இந்த காற்று அனுப்பி வைக்கிறான். காற்று ஒரு சுபசோபனமான ஒரு விஷயம், அது ஒரு மெசேஜை எடுத்து வருகிறது, அல்லது அது ஏதோ ஒன்றை அது சுமந்து வருகிறது காற்று என்று சொல்கிறது. அது அதனோடு சேர்த்து அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் வருகிறது என்று வருகிறது. அப்போ காற்றோடு வரக்கூடிய அந்த ரஹ்மா எது என்றால் அது மழை. அப்போ அந்த மழையை குறிப்பதற்கு இந்த ரஹ்மா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்தது ரிஸ்க் என்ற கருத்தில், எங்களுக்கான வாழ்க்கை வசதிகள் என்ற அந்த கருத்திலையும் ரஹ்மா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
குர்ஆனில் வருகிறது குல்லவ் அன்தும் தம்லிகூன ஹஸாயின ரஹ்மத்தி ரப்பி. அதாவது ஹஸாயின் என்று சொன்னா நாங்கள் சொல்லுவோம் இந்த கருவூலங்கள், அதாவது எங்களோட இப்போ சாதாரண இப்போ எங்களோட பாசையில் சொன்ன ட்ரெஷரி, அதான் ஹசீனா என்று சொல்கிறது. அப்போ எங்களோட சாதாரண பாசையில் நாங்கள் கஜானான்னு சொல்கிற அந்த சொற்பிரயோகம் தான். அப்போ ரஹ்மத்தினுடைய அந்த கஜானா அதை நீங்கள் அதை சொந்தமாக வச்சுருந்தா எப்படி இருக்கும் என்று சொல்கிறப்ப எல்லாருடைய ரிஸ்க்குகளும் சேர்த்து வச்சிருக்கிற இடம் அது உங்களுக்கு சொந்தமாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்கிற மாதிரி தான் அந்த குர்ஆன் வசனம் வருகிறது. அப்போ அந்த இடத்துல வந்து ரஹ்மா வந்து ரிஸ்க் என்று சொல்கின்ற அந்த கருத்தில். அடுத்தது 7வது உதவி, அந்நஸ்ர், உதவி என்ற கருத்தில் குர்ஆனில் வருகிறது குல்மன் தல்லதி யஸிமுக்கும் மினல்லாஹின் அராதபிக்கும் சூஅன் அவ் அராதபிக்கும் ரஹ்மா. அதாவது உங்களுக்கு ஒரு தீமை வருகிறதாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வெற்றி வருகிறதாக இருந்தாலும் உங்களை பாதுகாக்கிறது யார்? உங்களுக்கு எது வந்தாலும் உங்களை யார் பாதுகாக்க போகிற? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தீமை வருகிறது என்று இருந்தால் அடுத்து சொன்ன அவ் அராதபிக்கும் ரஹ்மா, இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட ரஹ்மா என்று சொல்கிறது உங்களுக்கு வெற்றி வந்தால், அதே மாதிரி உங்களுக்கு தோல்வி வந்தால், அப்போ எந்த நிலைமையிலும் உங்களை பாதுகாக்கிறது யார் என்று சொல்லி அப்போ இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட ரஹ்மா வந்து அது வெற்றி என்ற கருத்தில். அடுத்து 8வது மஃபிரா, மன்னிப்பு, பாவ மன்னிப்பு, அந்த கருத்திலையும் ரஹ்மா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ குர்ஆனில் வருகிறது கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா. அல்லாஹு தஆலா உங்களுடைய இரட்சகன் தனக்கு விதியாக்கின ஒரு விஷயம்தான் அர் ரஹ்மா என்று சொல்கிறது. அப்போ இந்த இடத்துல ரஹ்மா அல்லாஹ் தனக்கு விதியாக்கி இருக்கின்ற ஒரு விஷயம் என்று சொல்லி பயன்படுத்தப்பட்டது அல்லாஹ் வழங்குகின்ற பாவ மன்னிப்பை குறிக்கின்றது என்று சொல்லி இமாம்கள் சொல்வார்கள். அடுத்து 9வது அல் மவத்தா, இரக்கம் என்ற கருத்திலையும் ரஹ்மா என்று சொல்கிறது பயன்படுத்தப்படுகிறது. குர்ஆனில் அஷித்தா அலல் குஃபார் ருஹமா பைனஹும், அதாவது காஃபிர்களோடு கடுமையாகவும் தங்களுக்கு மத்தியில் அன்பாகவும் இரக்கமாகவும் இருப்பார்கள் என்று சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல வந்து அது நேரடியாக அந்த இரக்கம் அன்பு என்று சொல்கிற அந்த கருத்தை பயன்படுத்தப்பட்டது. 10வது பாதுகாப்பு, அல் அஸ்மா, இன்ன நஃப்ஸல அம்மாரத்துன் பிஸ்ஸு இல்லா மா ரஹிம ரப்பி. உள்ளம் வந்து எப்போவுமே எங்களுக்கு தீமையை ஏவக்கூடிய நிலைமை ஒன்று இருக்கிறது உள்ளத்தில். ஆனால் இல்லமா ரஹிம ரப்பி, அல்லாஹு தாலா அந்த ரஹ்மத் செஞ்சவர்கள் என்று சொல்கிறது. அப்போ இந்த இடத்துல அல்லாஹு தாலா ரஹ்மத் செஞ்சவர்கள் என்று சொல்கிறது அல்லாஹு தாலா பாதுகாத்தவர்கள் என்று சொல்கிறது தான் நடக்கிறது. அப்போ அது பாதுகாப்பு என்று சொல்கிறது 10வது கருத்து. 11வது கருத்து அஸ்ஸவாப், நன்மைகள். அதில் குர்ஆனில் வருகிறது இன்ன ரஹ்மத்துல்லாஹி கரீபுன் மினல் முஃமினீன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முஃமின்களுக்கு வந்து கிட்ட இருக்குது, நெருக்கமாக இருக்குது என்று சொல்லி. அப்போ இந்த இடத்துல வந்த ரஹ்மா எந்த கருத்தில் பயன்படுத்தப்பட்டது என்றால் அது நன்மைகள் என்ற கருத்தில். கடைசியாக 12வது இஜாபத்து துஆ, துஆ அங்கீகரிக்கப்படுதல் என்று சொல்கிறேன். அந்த கருத்திலையும் ரஹ்மா என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் வருகிறது சூரத்து மரியம் லதிக்ரு ரஹ்மத் ரப்பிக்க அப்தஹு ஜக்கரியா. ஜக்கரியா என்று சொல்கிற அல்லாஹ்வினுடைய அடிமையினுடைய அவருடைய துஆவை உங்களுடைய இரட்சகன் ஏற்றுக்கொண்டமையை நினைவுபடுத்துதல் என்று சொல்கிறது. இந்த 12 கருத்துக்கள்லையும் நாங்கள் குர்ஆனுக்குள்ளால ரஹ்மா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. இது வந்து ஒரு ஆய்வு தான், இன்னும் இருக்க முடியும். இப்போ சாதாரணமாக ஒருவர் மேற்கொண்ட அவருடைய ஒரு சின்ன முயற்சியில் அவர் அடையாளம் கண்டார், இந்த 12 கருத்துக்களில் குர்ஆனில் ரஹ்மா என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் மொத்தமாக நாங்கள் தொகுத்து பார்த்தா ஒரு மெசேஜ் ஒன்று அதில் இருக்குது. என்ன அந்த மெசேஜ்? உண்மையிலே நாங்கள் அதை எப்படி விளங்கலுமெண்டா இந்த ஒவ்வொரு கருத்தையும் எடுத்து பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல இந்த வசனங்களில் அல்லாஹு தாலா இப்போ சுவர்க்கம் என்ற கருத்தை தரக்கூடிய இடத்துல நேரடியாக சுவர்க்கம் என்று சொல்ல பயன்படுத்தி இருக்கலாம் தானே, அல்லது குர்ஆன் என்று வரக்கூடிய இடத்துல நுபுவாண்டு வரக்கூடிய இடத்துல அந்த சொல்ல பயன்படுத்தி இருக்கலாம் தானே, அல்லது நன்மைகள் என்று சொல்கிறதோ அல்லது நாங்கள் சொன்ன மலை என்று சொல்கிறதோ, இப்படி எந்த அந்த கருத்தில் இது இருந்தாலும் அந்த சொல்ல நேரடியாக பயன்படுத்தி இருக்கலாம் அல்லாஹு தாலா. அதை பயன்படுத்தாமல் ஏன் அந்த கருத்தை குறிப்பதற்கு ரஹ்மா என்ற சொல்ல பயன்படுத்தினான்?
அப்போ கண்டிப்பாக அங்கு அல்லாஹு தாலா அப்படி பயன்படுத்தியமைக்கு ஒரு நியாயம் கண்டிப்பாக இருக்கும். என்னவாக இருக்கும் அந்த நியாயம் என்றா, இந்த எல்லா கருத்துக்களையும் நாங்கள் எடுத்து பார்த்தா, இந்த எல்லா கருத்துக்களையும் அல்லாஹு தாலா அதை ரஹ்மாண்டு பயன்படுத்தியதன் ஊடாக இந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு 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 பெரும் பயனாக எப்போ இருக்கிறது, ஒரு பெரும் நலனாக எப்போ இருக்கிறது. அப்போ அது ஒரு வரையறை இல்லாமல் எல்லோருக்கும் பயனாக இருக்கின்ற நேரத்தில், எல்லோருக்கும் நலனாக இருக்கின்ற நேரத்தில் தான் அது ரஹ்மத்தாக இருக்கும். இப்போ மழை எப்போ ரஹ்மத்தாக இருக்கும், எல்லோருக்கும் பயனாக எல்லோருக்கும் நலனாக இருக்கின்ற நேரத்தில் தான் அது ரஹ்மா. குர்ஆனும் சரி, நபித்துவமும் சரி, இதில் இந்த ஒவ்வொன்றையும் எடுத்து பாருங்கள். இதில் இருக்கிற ஒவ்வொரு கருத்தையும் நாங்கள் எடுத்து பார்த்தா அது ஒரு குறிப்பிட்ட ஆளோடு சம்பந்தப்பட்டதோ குறிப்பிட்ட பிரதேசத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு வரையறையோடு சம்பந்தப்பட்டது அல்ல. அது ஒரு அனைத்தையும் உள்ளடக்கின எல்லாருக்கும் ஒரு பெரும் பயன், ஒரு பெருநலன் என்று சொல்கின்ற அந்த கருத்தை தான் நாங்கள் விளங்குறோம் இந்த ஒவ்வொரு சொல்லினூடாகவும். அப்போ அதில் நாங்கள் புரிஞ்சு கொள்கின்ற விஷயம் என்னென்னா, ரஹ்மா என்று சொல்கின்ற அந்த சொல் அதை குர்ஆன் எப்படி எங்களுக்கு விளங்கப்படுத்த வந்தது என்றால், எந்த விஷயமெல்லாம் பெரும் நலனாக இருக்கிறதுவோ பெரும் பயனாக இருக்கின்றதுவோ அது எல்லாம் அந்த ரஹ்மா தான். இப்போ ஒரு விஷயம் உண்மையிலே அது பெரும் பயன் பெரும் நலன் என்று சொல்லியிருந்தால் அதோட விளைவு என்னவாக இருக்கும்? இமாம்கள் சொல்லுவார்கள் என்னென்னா, சாதாரணமாக நாங்கள் இந்த மன்னிப்பு என்று சொல்கிறது எப்போ நடக்கும், விட்டு கொடுப்பு என்று சொல்கிறது எப்போ நடக்கும், குறைபாடு இருந்தாலும் அங்கீகரிக்கின்ற விஷயம் எப்போ நடக்கும் என்று சொன்னால் இந்த ரஹ்மாவின் போது தான் அது நடக்கும். அதனால தான் ஆண் பெண் உறவை பற்றி சொல்கின்ற நேரத்தில் மவத்தன் வரஹ்மா என்றும் சொன்னேன். ஏனென்றால் அந்த உறவுல இந்த பண்பு கட்டாயமானது. மன்னிப்பும் விட்டு கொடுப்பும் அங்கீகாரமும், அதாவது பிள்ளைகள் இருந்தாலும் அங்கீகரிக்கின்ற அந்த மனோநிலை அது கட்டாயமான விஷயம். அப்போ அந்த ரஹ்மா என்று சொல்லி வார நேரத்தில் எதுவும் வெளித்தள்ளப்பட மாட்டாது. அப்போ அது இன்னொரு வகையில் நாங்கள் பார்த்தோம்னா அதில் ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இருக்கிறது. எல்லாத்தையுமே உள்ளே இருக்கின்ற அரவணைக்கின்ற அந்த பண்பு அதுக்குள்ளால இருக்கிறது. அப்போ இந்த குர்ஆன் பேசுகின்ற கருத்துக்கள் எல்லாத்தையும் நாங்கள் தொகுத்து பார்க்குற நேரத்தில் அது உண்மையிலே மிச்சம் விசாலமான ஒரு பொருளை இந்த ரஹ்மா என்ற சொல்லுக்கு தருவதை நாங்கள் பார்க்கலாம். இது பொதுவாக நாங்கள் ரஹ்மா என்றால் என்ன என்று சொல்கின்ற அந்த கருத்தை விளங்கி கொள்வதற்கு சொல்ல முடியுமான சில விஷயங்கள்.